So dear student, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மந்த் எண்டில் வரும்னு சொல்லி இந்த கிளாஸ் இப்போ லேட்டஸ்ட் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக டுமாரோ வீடியோ போடுறோம். அது ஓகேவா, அது பேசலாம். ஸோ மார்க் டெஸ்ட் என்ன பண்ணணும், ஜென்ரலாக டெய்லி என்ன பண்ணணும், வீக்லி என்ன பண்ணணும், அந்த எக்ஸாம் டேட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணி அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம டுமாரோ செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இது கொஸ்டின்ஸ் பாருங்கள். அந்த மீன் டைம் நீங்கள் இந்த சிஎஸ்பியோட யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டு பாருங்கள், நிறைய லோட் பண்ணி வச்சுருக்கோம். அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் அது ஒரு மாதிரி வியூ பண்ணி வச்சுங்களேன். ரீசனிங் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, சரியா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டினுங்க. அது ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது தட் இஸ் சம் வந்து 100 rupees வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 yearsன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சே போத் ஆர் 100 only. At the rate of 10%, simple interest 10, compound interest also 10. First year simple interest, compound interest will be always same. Information already உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்தராக கொஷின் கண்டினியூ பண்ணுறது இது சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இயரு simple interest 10 only, because simple interest uniform interest calculated on the original principal value சொல்லும். பட் compound interest 10% of 100 10, 10க்கு வந்து ஒரு 1 rupee வருமா, ஸோ 11. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் 20, பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிகம் 21, பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு இல்லையா. சப்போஸ் மூவிங் தேர்ட் இயரு 10% ஆன் 100 only 10, ஓவரால் தேர்ட் இயர் 30, பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% ஆன், இது டோட்டல் அமௌண்ட் சொன்னால் 120 வரும், இது 121 வரும், சரியா? 10% ஆன் 100 10 வருமா, அதர்வைஸ் 10% ஆன் 121 கூட பார்த்துடலாம், 12.1. ஸோ 30 இன்ட்ரெஸ்ட் அலோன் பாருங்கள் 33.1. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 3.1 டிஃபர் ஆகுது பாருங்கள். வட்டிக்கு வட்டி போகிறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா, இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆல்வேஸ் சேம். செகண்ட் இயர் ஆன்வர்ஸாக டிஃபர் ஆகும். இப்போ இந்த 1 rupee இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லையா, இது எதனோட இன்ட்ரெஸ்ட்டு, 10 rupeesக்கு தான் 1 rupee இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, இதுதான். ஓகேவா, ஸோ கம் டு த கொஸ்டின் நவ். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் certain sum, certain rate of interest 2 year 160 and 170. Find the rate of interest as well as original sum find it பண்ணும். Simple interest and compound interest. Second year simple interest 160, but compound interest 170. இது செகண்ட் இயர். செகண்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 160 இருந்தால் ஃபஸ்ட் இயர் என்னவாக இருக்கும், 80 தானே இருக்கும். ப்ரீவியஸ்லி சொன்ன பாரு ஃபஸ்ட் பிகினிங். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ 80 only, பிகாஸ் ஃபஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆல்வேஸ் சேம். இப்போ செகண்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 80 ஆட் ஆகிட்டு 160 வந்துடுச்சா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10 rupees எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு பாருங்க. அந்த 10 rupees எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 80 rupeesக்கு தான் 10 rupees இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் ₹80 10 rupees இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100, 0 கேன்சல் பண்ணுங்க, 100 லாமனி 8 12.5. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12.5. இதை வச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸில் ஃபஸ்ட்டு தான் அவைலபிள், பட் நன் ஆஃப் திஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம், ஒரிஜினல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் 12.5% ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் தான் 8 rupees. ஓகே, தென் வாட் இஸ் த இனிஷியல் அமௌண்ட்டு, how much for 100, how much for 100. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே மேட்ச் பண்ணணும். இது கேன்சல் பண்ணுங்களேன், 8 times வருமா, 8 8 are 64, ஸோ 640. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, அந்த இனிஷியல் அமௌண்ட்டு 640. ஸோ சாய்ஸ் நம்பர் 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஸ் வெல் அஸ் பிரின்சிபல் 2 டைப் ஆஃப் கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு the money lender borrow money at 4% and pay interest at end of the year. He lent 6% per annum compound interest half yearly payable. Receive end of the year gain வந்து 104.5. the amount of money the money lender borrows அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணார், ஆக்சுவலி ஒரு மணி லெண்டர் 4% லோன் எடுத்து மணியை கடன் வாங்கி
அவர் 6% தரார் பேயபிள் ஆஃப் இயர்லி அண்ட் ஆல்சோ 6%. அவர் 2 வேல ப்ராஃபிட் வருது. ஒன் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் ஆஃப் இயர்லி வேறு பே பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் தான் 104.5. தென் அவர் பாரோ பண்ண மணி ஆமாச்சுன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அவர் லென்ட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேயபிள் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஜென்ரலி இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வேர்டு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தா டேக் ஆல்வேஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அன்லெஸ் ஸ்பெசிஃபைடு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு மணி லெண்டர் ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அவர் பாரோ பண்ணது 100ன்னு வச்சுப்போம். 4% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கணும். 4 தான் பே பண்ணணும். சரியா? பட்டு லென்ட் 6% ஆஃப் இயர்லி. ஆஃப் இயர்லி சொல்லும்போது 2ஆல் டிவைட் பண்ண 3% ஆஃப் இயர்லி வரும் இல்லையா? 6 மந்த் 3% வரும் இல்லையா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் 3%, 3. செகண்ட் இயர் 3%, 100 3%, 3 0.09 வரும் பாரு. 3 3 9 வரும் இல்லையா? இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு 6.09. இதுக்கான டிஃபரன்ஸு தான் 2.09. திஸ் ஈக்குவல் டு 104.5 or 50, both are same தான். ஸோ அவர் பாரோ பண்ண மணி 100. that is initial amount. how much for 100? ஓகே, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது that is 10450 into 100 by இது 209. டெசிமலை கட் பண்ண நியூமரேட்டர் 0 அந்த ஐ மீன் 0 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்கே 2 டெசிமல் இருக்கு பாரு, இந்த 2 டெசிமல் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம். இப்போ அது how many டைம் பாசிபிள் பாருங்களேன். இப்போ how many டைம் பாசிபிள்? இது 5 டைம்ஸ் இருக்கு இல்லையா? 5 9 சார் 45. 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 5 2 சார் 5 9 சார் கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ 50 டைம்ஸ் இருக்கு ஓவரால். ஸோ 50 into 100 ஆன்சர் இஸ் 5000. ஓகேவா? அந்த சின்ன ஒரு டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் கெயின் தான் வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த மணி. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட் வச்சு பார்த்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the sum of money difference between compound interest for a year and payable of yearly simple interest 180. If the rate of interest both cases 10%, find the sum. So simple interest and compound interest half yearly pay பண்றாங்க. compound interest வந்து half yearly, simple interest வந்து yearly pay பண்றாங்க. first of all simple interest initial amount தெரியல 100 தானே சொல்லுவோம். அது ஆஃப் இயர்லி பே பண்ணாலும் இயர்லி பே பண்ணாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போத் ஆர் சேம் தான். அதில் எந்த டிஃபரன்ஸும் வரப்போகிறது இல்லை. சரியா? இப்போ 10% பண்ணுற 10 தான். ஸோ டோட்டலாக 110. மேபி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அலோன் எடுத்திங்கன்னா நமக்கு 10 வரும். இந்த கேஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணும்போது ஆஃப் இயர்லி சொல்கிறாங்களே டிவைடட் பை 2 போடணுமா 5%. ஓகே, ஸோ 100 at the rate of 5%, 5. This is the first year. Second year 5% of 105 வருமா? that is 5% of 105, 105 பார்க்கணும். 5% of 105, 5% of 5.25. ஓவரால் டோட்டல் பண்ணுங்களேன் 110.25. இந்த டிஃபரன்ஸ் தான், that is 0.25 தான் 180 rupees. Then the sum of the value 100 தானே சொல்லணும். principal value how much for 100. so cross multiply பண்ணுங்க. 180 into 100 கூட 20 ஆட் பண்ணிட்டு இந்த 0.25 டெசிமல் ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, 100 how many 25 வரும் பாருங்களேன். 4 times 400 இருக்கு. 18 4 72. ஸோ 230 ஆட் பண்ணிங்க 7200. ஐ மீன் 72,000. ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் இயர்லி அண்ட் ஆஃப் இயர்லி ஸோ போட்டது சேம். நெக்ஸ்ட்டு a man invests certain sum 6% per annum simple interest.
another 7% again simple interest தான். Income from both the interest after 2 year 352. 1/4 of the first sum equal to 1/5 of the second sum. What is the total sum invested? Total sum how much invest பண்ணா சொல்லணும். First our first part second part AB ன்னு வச்சுப்போம். First part 1/4 of first part equal to 1/5 of second part B. So A and B investment 4:5. 1/4 of B 4 தானே வரும். 1/5 of B வந்து I mean 1/4 of A 4, 1/5 of B வந்து 5 தானே வரும் இல்லையா. So 4:5. So now AB 4:5 investment ratio. First part second part. அது assuming 400 and 500. நம்ம ஈஸி பண்ணுறதுக்கு 400 500 நீங்கள் 40 50 கூட எடுக்கலாம், 4000 5000 கூட எடுக்கலாம், 400 500 வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 6% இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 2 years. ஸோ 12% இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. 12% ஆஃப் 400 how much வரும்? 2 கட் பண்ணிடலாமா? 48. செகண்டு 2 இயருக்கு 7%. ஸோ 14%. 14% ஆஃப் 500 70. ஓகேவா? அதர்வைஸ் ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன் பாருங்கள். 12% ஆஃப் 400, நெக்ஸ்ட்டு 14% ஆஃப் 500. இந்த 48 அண்டு 70 டோட்டல் 118. பிகாஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தானே அந்த 354 வரும், கரெக்டாக? ஸோ இந்த 118 தான் 354. ஓகே, கொஸ்டின் வந்து டோட்டல் சம்மு தானே கேட்டாங்க. டோட்டல் சம் 900 தானே எடுக்கணும். 400 அண்டு 500 900 தான் எடுக்கணும் இல்லையா. how much ஃபார் டோட்டல் அமௌண்ட்டு 900 how muchன்னு பாருங்கள். ஓகேவா? இது கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். 2 டேபிள் 9th டேபிள் டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் ஆன்சர் 270 வரும். I mean 2700 வரும் ஆன்சர். சிம்பிளை பண்ண வில் கெட் த ஆன்சர் 2700. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Ajit invest certain sum of the money, rate of 8% per annum 5 years, simple interest 3800. ஒரு certain sum of money at the rate of 8% lent 5 years, interest வந்து 3800 வந்திருக்கு. அந்த மணியை அது இன்வெஸ்ட் சேம் அமௌண்ட்டு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 year. ஸோ how much காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 yearக்கு வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிவன், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் பீரியட், வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி அட் த ரேட் ஆஃப் 8% ஃபார் 5 years how much வரும்? 40% வருமா? சப்போஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி நம்ம ரேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்ட்டு என் தானே சொல்லுவோம். அட் த ரேட் ஆஃப் 8% ஃபார் 5 years 40% வரும், 40. ஓகே, சப்போஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் P 100 வச்சுக்கலாமா? டேக் 100, பிரின்சிபல் வேல்யூ டேக் 100. 100 ஃபஸ்ட் இயர் 8%, 8% ஆஃப் 100 8 ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் ஆல்சோ 8% ஆஃப் 100 8, 8% ஆஃப் 8 years 64.64 வருமா? ஸோ 16.64 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டைரெக்டாகவே திஸ் இஸ் 2 year. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அந்த 40% ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட்டு தான் 3800. பர்சன்டேஜ் சிம்பிள் கன்சிடர் பண்ண வேண்டாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 16.64 ஈக்குவல் டு how muchன்னு பார்த்துரு, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 95 வருங்க. ஒரு 0 அடிச்சிடலாமா? 38 how many 9 வரும்? how many 4 வரும்? 9 4 36 5 வரும் இல்லையா. ஸோ நவ் 1664 into 0095. 4 digit and 3 digit multiplication பார்த்தோம் இல்லையா. பேசிக் மேக்ஸில் இருக்கு பாருங்கள், உங்களுக்கும் தெரியுதானே செய்யும். அதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் தட் பாயிண்ட் வச்சுருங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் 1580.8 வரும். சரி, 80ன்னு வரும் ஆக்சுவலாக.
ஈஸியான ஒரு அவைலபிள் சாய்ஸ் நம்பர் 3. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் பண்ணிட்டோம். இன்னும் சம் ஒரு கொஸ்டினை ஷேர் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ வீடியோவில் அதை பார்த்துடலாம். அது எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்றது டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம. ஓகேவா? தேங்க்யூ.